பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது சாஹிப் நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் பதியுஸ்ஸமான் ஹமதானி. ஆக்சுவலா சாஹிப் நுபா அதுக்கப்புறம் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா காலிஃப் அலில வருவார். ஓகேங்களா? அவங்க வந்து ரசாயில், பதியுஸ்ஸமான் ஹமதானி, அப்புறம் அடுத்து நம்ம இதுல போறோம் ஹரீரி. இவங்க 2 பேருமே மக்காமாத். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஆனா இவங்கள கொஞ்சம் முன்னாடி இந்த கிதாப்ல ஏன் கொண்டு வர்றாருன்னா, இந்த டெத் ஆர்டர்ல கொண்டு வரனால கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வருவார். அத கவனிச்சுக்கோங்க. சரியா? இவரு பதியுஸ்ஸமான் ஹமதானியும், ஹரீரியும் 2மே மக்காமாத்துல வருவாங்க. பதியுஸ்ஸமான் ஹமதானி ஒரு மகாமா ரைட்டர். அபுல் ஃபலில் அஹ்மத் இப்னு ஹுசைன் அரபியில் அசல். ஸோ இவனும் அசல் என்னதான் அரபி தான். அபுல் ஃபலில் அஹ்மத் இப்னு ஹுசைன். இன்னொரு ஆளுக்கு அபுல் ஃபல்னு படிச்சுமா யாருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க ஆஜி. மக்காமாவும் ஆல்மோஸ்ட் ஸ்டோரிஸ் மாதிரி தான். மக்காமாத்தான் ஆர்டிக்கு இது எழுதுவாங்க இல்லையா? ஓகே. மக்காமாவும் ஸ்டோரிஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பின்னாடி உள்ள வரும். இப்படி ஸ்டோரிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அபுல் ஃபல் அஹ்மத் இப்னு ஹுசைன் அரபியில் அசல் அரபி தான். ஒலித ஃபி ஹமசான்ல ஹம்தான்ல பிறந்திருக்காரு. ஈரான்ல ஹமதான். தல்லம் அல் ஃபாரிசியா ஒரு அரபியா சும்மா இத்தஸ்ல சாஹிப் நம்பாத். ஃபாரிசி படிச்சாரு. அப்புறம் அரபி படிச்சாரு. அதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்தாருன்னா சாஹிப் நுபாத் கூட சேர்ந்தாரு. சேர்ந்தாருன்னா அவரோட ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட படிச்சாரு. ஸோ பதியுஸ்ஸமான் ஹமதானி வந்து சாஹிப் நுபாத் ஸ்டூடெண்ட். சாஹிப் நுபாத் யாருடைய ஸ்டூடெண்ட்? படிச்சமே யாருடைய ஸ்டூடெண்ட்? இப்னு அமீதுடைய ஸ்டூடெண்ட். ஓகே. பாருங்க. ابن عبيد فازداد من معارفه ثم سدى المضارة أبو بكر الخبري وغير عليه. அதுக்கப்புறம் இவர சத்தா அப்படின்னா சேலஞ்ச் பண்றது. ஓகேவா? சரி. ஃபஸ்தாத மின் மாரிஃபிக்குன்னா சாஹினி புதுபாதோட கொஞ்சம் நல்லா படிச்சு, அதை அவரை விட மின் மாரிஃபின்னா அவருடைய அறிவுல இருந்து அதிகப்படுத்திக்கிட்டார். அவரோட கொஞ்சம் படிச்சாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதானரான ஒரு போட்டிக்காண்டி சேலஞ்ச் பண்ணாரு. யாருக்கிட்டனா அபுபக்கர் ஹவாரிஸ்மி கூட. ஸோ ஹமதான் என்ன பண்றாரு? அபுபக்கர் ஹவாரிஸ்மி கூட சேலஞ்ச் பண்ணிட்டு இப்போ லஹரா அழகின்னு அவரை ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம். சேலஞ்ச் பண்றாரு, தென் ஜெயிக்கிறாரு. துஃபிய ஃபி ஹராத். இவர் ஹராத்ல இறக்குறாரு. எங்க பிறக்கிறாரு? ஹமதான்ல பிறக்கிறாரு. ஹராத்ல இறக்குறாரு. ஆப்கானிஸ்தான்ல. பிறந்தது ஈரான்ல, இறந்தது ஆப்கானிஸ்தான். கான உமர் நஹு 40 வயசுல இறந்துட்டாரு. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இவரு கீழ இன்னஹு உசீப பி சக்தத்தி வஅஜல பிதஃப்னிஹி அஃபாக பி ஹதஸத்தி. அதாவது இவர் கொஞ்ச நேரம் சக்தத்துன்னு அப்படின்னா கொஞ்சம் சைலண்டா ஒரு மாதிரி இதான மாதிரி ஆயிட்டாரு. இறந்துட்டதா நினைச்சு அவர் என்ன செஞ்சிருவாங்க, சைலண்டா இதாயிருவாரு. சக்தத்துனா சைலண்ட்னு அர்த்தம். இவர் இறந்துட்டதா நினைச்சு டக்குன்னு சீக்கிரம் அஞ்சலா பி டஃப்னிஹி வஃபாக பி ஹதஸத் டஃபன் செஞ்சிருவாங்க. நபஷு அதுக்கப்புறம் டெஃபன் செஞ்சதுக்கப்புறம் சவுண்ட் ஏதோ சம்திங் ஒன்று கேட்க, அதுக்கப்புறம் அவர் தோண்டி எடுத்து பார்ப்பாங்க. பததோ அது மாற்ற தோண்டி எடுத்து பார்த்தா வஃபாத் ஆயிருப்பாரு. அப்பதான் ஒரிஜினல் வஃபாத் ஆயிருப்பாரு அப்படின்றதும் ஒரு கீழ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ரெண்டாவது, அவர் கவியுல் ஹாஃபில், நல்ல மெமரி பவர், தகியுல் கல்பு, ஷார்ப் ஹார்ட்டது. وحدث التاريخ عنه أنه كان ينظر في أوراق الكتاب. ஹிஸ்டரியில எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, கான எந்தூர் ஃபி அவுராக்கி மினல் குதுபில் லாம் யஃப்ரன் வாஹிதா. ஒரு புக்கு பாடம் நடத்தும் போது பார்த்தாருன்னா ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாரு. வலம் யாரிஃப் அமர்த்தம் வாய்தா. ஒரு வாட்டி தவிர 2வது வாட்டி என்ன செய்ய மாட்டாரு. கிதாபுகளை பார்க்க மாட்டாரு. சும்மா யுஅத்தி மா ஃபீஹி லா யஸும் மின் ஹர்ஃபன் வாஹிதா. அதுக்கப்புறம் அந்த கிதாபுல பார்த்து அதை சொல்லுவாரு. ஒரு எழுத்து கூட மாறியிருக்காரு. அந்த அளவு மெமரி பவர். உமா இபத்ததா பி ஆஹிரி சத்துமே ரிசாலா வன்தஹா இல் அவல். நம்ம எல்லாம் மேல இருந்து எழுதிட்டு வருவோம் இல்லையா? அதே மாதிரி இவரு கீழ இருந்து மேல எழுதிட்டு போவார். அதாவது நீங்க பொதுவா லெட்டர் இது மாதிரி எதாவது ஆரம்பிச்சீங்கன்னா, ஃப்ரம் டு போட்டுட்டு அன்புள்ளன்னு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, கடைசியில இப்படிக்குன்னு எழுதுவீங்கல்ல. அவர் இப்படிக்குன்னு ஆரம்பிச்சு அன்புள்ள அப்படின்றது மாதிரி கீழ இருந்து மேல எழுதுவாராம். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இவருக்கு. இன்தஹா இலா அவலியா. ரூமியாத் இவருக்கு வருது ஹமதானிக்கு. சமீரா ரூமியாத் இங்க போட்டிருக்கேன்.
இது பதிவு ஜமான் ஹமதானியா? அபுல் ஃபரஸ் ஹமதானியோட தான் மாத்தி போட்டணும். சரி, ஓகே, இது பார்ப்போம். ஓகே, கான் ஷாயிரன் ஒரு நாசிரன். ஷாயிர் நாசிர் கவிதை எழுதினாரு, நசுர் எழுதினாரு. கிளைமா கதரப விசஹமின் அத்பீரமே ரெண்டுலையுமே அவருடைய கோலை அடைஞ்சாரு. ஃபத்து அத்து மக்காமாத்து மின் அஷ்வரி முல்லஃபாத்திகி லஹு ஃபضل ஃபி வலா அஸஸ ஹாதிஹில் ஃபன். அவருடைய மக்காமாத் வந்து ஒரு ஃபேமஸான, எப்படி சொல்றது, ஃபேமஸான தொகுப்புகளை கருது அஷ்வரி முல்லஃபாத்தி. அவருடைய ஃபேமஸான இது முல்லஃபா கருதப்படுது. லஹு ஃபضل வலை அஸஸ ஹாதல் ஃபன். ஸோ இந்த ஃபன்னை நிறுவனத்தில் இவருக்கு ஒரு சிறப்பும் இருக்கு. லஹு தீவானும் ஷார்ஹா இல்லன், அதுல மக்காம இவருக்கு ஒரு தீவானும் ஷாரும் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் ஷாரும் இருந்துச்சு, நஸ்ரும் எழுதினார். இவருடைய மக்காமாத்துடைய மக்காம பத்தல் யாருன்னு கேட்டா அபுல் ஃபர்த் இஸ்கந்தரி. இதை 2-3 தடவை மாத்தி மாத்தி கேட்டாங்க. ஓகேவா? பத்தல்னா யாரு? ஹீரோ பத்துல் மக்காமாத். ம். ராவினா ராவினா தேவாலை செய்யலாம். ஆமா. சாரி, மக்காமாத்தோட ஹீரோஸ் யார் அப்படின்னா அபுல் ஃபர்த் இஸ்கந்தரி, அப்புறம் அதோட ராவி ஈசா இப்னு ஹிஷாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஹரீரிக்கு வருவாங்க, அங்க பார்ப்போம். அபு முஹம்மது காசிம் இப்னு அலி காசிம் இப்னு அலி ஹரீரி அல் பஸ்ரி அல் ஹராமி. ஏன் ஹராமின்னு வருது? பஸ்ரி அல் ஹராமி. ஹரீரி ஹராமி ட்ரைபா இருக்கலாம், அது ஊரா இருக்கலாம். பசரி ஒலிதா ஃபிய கரியத்தி மேஷ் மஷான் அப்படின்னு ஊர்ல பிறந்தாரு, பசரால. சக்கனத் மஹல்லா பனி ஹரா. ஓகே, ஏரியா பனி ஹராம்ன்ற மஹல்லால தான், ட்ரைபல் மஹல்லால தங்கியிருந்தாரு. காரணம் அவ்வளவு மரி எபியுல் ஹரீர ஃபைலகம் ஹரீரி. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் ஹரீர் பட்டை ஹரீர் அப்படின்னா பட்டுன்னு சொல்லுவாங்க, சில்க். அதை விற்றதுனால, அது சேல்ஸ் பண்ணதுனால இவருக்கு ஹரீரின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இவருக்கு 50 மக்காமாத் 51ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கவுலுமே சொல்லுவாங்க. காரணம் தம்மிமன் கதிர சோபி மோலியன் தன்பில் அஹியதி இந்த தப்கீர் நத்ஃபிலாத்தி. அவரு எப்படி சொல்றது? ஓகே, ஆக்சுவலா இவர் மோலியன் நத்ஃபில் அஹியதி தப்கீர். சில பேர் யோசிக்கும் போது தலைமுடி தாடிலாம் புடிங்குவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. சிந்திக்கும் போது யோசிக்க, நம்மளுக்கே இந்த நகம் கடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு, சில நிறைய பேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவர் தஃப்கீர் சிந்திக்கிற மாதிரி யோசிக்கிறப்போ நத்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது லாரி தாடி வந்து இது பண்ணுவாரு, பிளக் பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. ஓகே, இவரோட கவிதையும் ஷாருக்கும் நசரி, இவர் கவிதையும் நசர் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஷாருக் நசரிக்கு கல்கில் பதி, இது ஒரு இதுல வந்துச்சு, எம்சிக்ல வந்தது. ஓகே, இவருடைய இவருடைய மகாமாத்துடைய பத்துல யாருன்னா அபு ஜெயித் சரூஜி. ராய் வந்து ஹாரிஸ் இப்னு ஹமாம். பேர் ஞாபகம் வச்சுங்க யார் யாருன்ட்டு. ஃபர்ஸ்ட் பத்து இதுல இவரோடது ஹமதானியோடது அல் பத்மகா அபுல் ஃபத் அல் இஸ்கந்திரி. ராவி வந்து ஈசா இப்னு ஹிஷாம். இஸ்கந்திரி தான் ஃபர்ஸ்ட் வருவார், இது ஹிஷாம். அடுத்து ஹரீரியில சரூஜி, அபு சயீத் சரூஜி, ஹாரிஸ் இப்னு ஹமாம். அவரோட கிதாபுகள் வந்து துரத்துல் ஹவாஸ் ஃபி அவுஹாமில் ஹவாஸ். இந்த கிதாப் ஒரு நெட் எக்ஸாம்ல வந்திருக்கு. இந்த கிதாப் வந்து அல் ஹமாயா இஸ்திமாயா, சோசியல் இஷ்யூஸை பத்தி பேசியிருக்கு உங்களுடைய புக்கு. ஓகே, ரெண்டாவது அல் மல்கத்துல் யாராவி ஃபி நஹ்வ் வ சுதூர் ஜமான் அல் ஃபுதூர் தௌஷீஹுல் பயான். ஓகே, ஒரு கிதாப் பார்த்துக்கோங்க. அடுத்து காலி ஃபாரில், திரும்ப ரசாயில். நடுவில் 2 பேர் மக்காமாத்து, இவர் ரசாயில வருவாங்க. காலி ஃபாரில் ரசாயில கடைசி இவர் தான். ஓஹோ, அபு அலி அபு அப்துல் ரஹீம் அல் லஹ்மி அல் புஸ்தானி பின் மதீனத்தி அஸ்கலான். பலஸ்தீன்ல அஸ்கலான்ல பிறந்தாரு. அடுத்து இன்னொருத்தர் அஸ்கலான். பலஸ்தீன்ல இவர் பிறப்பாரு. அஸ்கலான் எங்க இருக்குன்னா பலஸ்தீன்ல. ஒய்தகல இஸ்கந்தரியா சும்மா இல்ல காயருக்கு இஸ்கந்தரியாக்கு வருவாங்க, அப்புறம் கஹீராக்கு வருவாங்க, அங்க எஃபாத் ஆயிடுவாங்க. இவர் வசீதா இருந்தது சலாஹுதீன் அய்யூபி கிட்ட. சலாஹுதீன் அய்யூபி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? அவர் எதுக்கு ஃபேமஸ் சலாஹுதீன் அய்யூபி? சலாஹுதீன் அய்யூபி எதுக்கு ஃபேமஸ்? ஹிஸ்டரியில எதுக்கு படிச்சீங்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஸ்கூல்லயே நடத்திருப்பாங்க, ஞாபகம் இல்லையா?
சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சையத்னா அய்யூப் எது ஃபேமஸ்னா நெறைய போர்கள் செஞ்சிருப்பாங்க. நெறைய ஊர்கள கைப்பற்றியிருப்பாங்க. தன்னுடைய ஆட்சி எதுவும் உருவாக்கியிருப்பாங்க. போர் நெறைய செஞ்சதுனாலயே கிட்டத்தட்ட ஃபேமஸ். அதுக்குடைய ஸ்டேட்மெண்ட் தான் இவர் இன்னொன்னு சொல்வாரு. லா தலூன்னு இன்னி மலக்துல் பிலாத பிசுயூஃபிக்கும் பல் பிகலமில் ஃபாலி. நான் இவ்வளவு நாடுகள புடிச்சது வந்து வாளால இல்ல, உங்க வாளால இல்ல. ஃபாலிலோட பேனாவால தான் நாட புடிச்சிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னா சலாதின் இது மோஸ்ட்லி ஞாபகம் வந்துரும். ஐயூபி வந்து இவருக்கு சொன்ன ஃபாலிலுக்கு சொன்னாரு. ஓகே, அடுத்து وعرف طريقته الإنشاء بطريقة الفعلية. இவருடைய இன்ஷான்னா இந்த பிராக்டிகல் எழுதுற வே வந்து தரீக்கத்துல் ஃபாலியான்னு சொல்லுவாங்களாமா. ஓகே. கால அம்மாத் அன்ஹு, அவர் பத்தி அம்மாத் என்ன சொல்லியிருக்காங்க காலி ஃபாலி பத்தி? ரப்புல் கலமி வல் பயானி வல் லஸ்னி வல் பசான் சான் லஃப்ஹானி. ரப்புல் கலமி வல் பயானி வல் லஸ்னுல் லிசானி இருக்கு லிசானி வல் லஸ்னுல் லிசானி லஃப்ஹானி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தரஜமா அலிஃப் லைலா அலிஃப் அவருபா ஃபி ஹதி ரஷீத். இவருக்கு இது தர்ஜுமா பண்ணாரா சுமீரா? இவர் பண்ண மாதிரி இது படிச்சோமா? இந்த பாயிண்ட் ஏன் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. எனக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அலிஃப் லைலா காலி ஃபாலிலோட தொடர்பு படுத்தி எதுவும் வருதா? இது அந்த மாதிரி தெரியல. ஓகே, இதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்ப்போம். அல்லது வேற யாருக்காவது எழுதுனா கூட எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து கலீலாவதீன்னா அந்த கசஸ் வல் ஹிகாயத் சொல்லுவாங்களே, ரெண்டு கதை. கசஸ்னால கதை தான், ஹிகாயத்னாலும் கதை தான். அதுல கலீலாதீன்னா புக்கு ஒன்று ஃபேமஸ் புக்கு, அலிஃப் லைலா. அலிஃப் லைலா இங்கே வர்றதுனால கூட இங்கே எழுதியிருப்பேன். ஓகே, கரெக்ட். இவருக்கு எங்கே ஓகே. கிதாபத்துல மஜ்மூல் கசஸில் அல்லஃபு பைதபா தான் இவர் ஃபர்ஸ்ட் அந்த கலீலாதீன் எழுதுவாரு. பைதபா ஃபைலசூப், பிலாசபிஸ்ட், இந்தியன் பிலாசபிஸ்ட். மலிகி திப் ஷலீம் அப்படின்ற மன்னருக்காக வேண்டி அவர் எழுதுவாரு. அல்ல அல்சினத்தில் பஹாயம் துயூர், மிருகங்கள் பறவைகள்லாம் பேசுறது மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த பைதபா எழுதின கலீலா திம்னாவை தான் நகலஹு இல்ல அரபியா அப்துல்லா இப்னு முகஃபா. அப்துல்லா இப்னு முகஃபா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. எதுல இருந்து? பின் லொகத்தில் பஹலவியா இல்ல அரபியா. பஹலவியானா பஹலவியானா என்ன அர்த்தம்? என்ன நாங்க சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? நான் சொல்லிதானே. பஹலவியா மட்டும் போல் ஓல்டு பிரெஞ்சு. ஓல்டு பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருந்து அரபிக்கு இப்னு முகஃபா மாத்திருப்பாரு. இந்த கிதாப் வந்தோட ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னன்னா சான்ஸ்கிரிட். கிதாப் ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன? சான்ஸ்கிரிட். கைலாதீம்னா வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சதந்திர கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சதந்திர கதைகள் நிறைய ஸ்கூல் இதுல இருக்கும். ஓகே, இந்த பஞ்சதந்திர கதைகள் தான் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அப்புறம் அதை வந்து பிரெஞ்சுக்கு யார் மாற்றுவா என்ன அப்படிங்கிறது தெரியல. அல்லது வைதபா பண்ணுவாரா அப்படிங்கிறது இல்ல. அந்த கதைகள்ல வைதபா வந்து ஒண்ணு சேர்ப்பாரு, ஒருவேளை பிரெஞ்சுல ஒண்ணு சேர்ப்பாரா அப்படிங்கிறது இல்ல. சில விஷயங்கள் நீங்க அந்த 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 புக்ல இருக்கான்னு பார்ப்பா. சோ பிரெஞ்சுல இருந்து அரபிக் மாத்தினது யாரு? இப்னு முகஃபா. இப்னு முகஃபா ஞாபகம் இருக்கா? எதுல படிச்சோம்? இப்ப படிச்சோம் இல்லையா, ரசாயில்ல. அதான் அவரு. அப்புறம் இங்க நக்கலாஹு ஃபஹல இலல் ஃபஹலபிய பரூசா தய்யிப் தபீப் அன் ஷர்வான். பரஸ்வி தானே இவரு. ஆக்சுவலா பஞ்சதந்திர கதைகள் சான்ஸ்கிரிட்ல, காஷ்மீர்ல சான்ஸ்கிரிட்ல இருக்கிறத ஆஹ், இவர் இதுக்கு மாத்துறது, பிரெஞ்சுக்கு மாத்துறது யாருன்னா பரஸ்வியா அப்படின்னு சொல்ற அனுஷர்வானுடைய டாக்டர். அவர் தான் பிரெஞ்சுக்கு மாத்துறாரு. அப்புறம் பிரெஞ்சுல இருந்து அரபிக்கு மாத்துறது இப்னு முகஃபா. பிரெஞ்சுக்கு இவர் தான் மாத்திருக்காரு, இதுல இருந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து. ஓகே, இருக்கட்டும். உட்காந்து நல்ல மகாதல் கிதாப் பால சுராயில் அரப். சில கவிஞர்கள் இந்த கிதாபை எழுதி இருக்கிறாங்க. மிஸ்ல இப்னு ஹிபாரியா, கதப சஹல் இப்னு இவங்கெல்லாம் இந்த
இது சில கவிஞர்களும் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. தாலத்துல் அஃப்ரான்ற பேரை சஹல் இப்னு உர்வா தாலத்துல் அஃப்ரா அலல் கராரி கலீலா கலீலா இந்த பாணியில எழுதியிருக்கிறார். எங்க போனா 6th செஞ்சுரியில. ஓகே, தர்ஜமா இலல் பஹலவியா. வியாஹதா கிஸ்ரா அனுஷர் வாழ்ந்த கிஸ்ராவுடைய மன்னர் அதுதான் இங்க எழுதுறீங்க. கிஸ்ரா மன்னர் வந்து யாரு அவருக்கு தொடுத்தது வந்து பரஜ்வி அவருடைய டாக்டர். பட் அவருடைய டைம்ல தான் பிரெஞ்சுக்கு மாத்தினாங்க. பிரெஞ்சுல இருந்து அரபிக் மாத்தினது இவன் முகஃபா. இது மொத்தம் 15 வால்யூம் வந்து. ஸோ ஆடு மாடு மிருகங்கள் பிற பறவைகள் பேசுற மாதிரியே இருக்கும். கிதாபத்தை ஒத்துது இங்கதான். ஆனா ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் இந்த மிருகங்கள் பஹாயிம் ஹைவான்லாம் பேசுறது மாதிரி புக்கு ஃபர்ஸ்ட் எழுதுனது யாரு? ஃபேமஸ் ஆகல, நான் அப்பவே இந்த இது சொன்னேன். ஜரி ஜரீரா. சொல்லுமா. நீ பதிச்சு போட்டிருக்கேன், பார்ப்போம் புக்ல வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ஹைவான் பேசுற மாதிரி இது பேசுற மாதிரி ஓனாயில பேசுற மாதிரி எழுதுனது யாரு? எனக்கு டக்குனு இவரு மர்ரி தான். கரெக்ட். ஜரீர் இல்ல, மர்ரி. அப்புறம் யோகாஜிரா. என்ன சொல்ல வந்தீங்க? ஓகே, அலிஃப் லைலா. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த புக் என்னன்னா அலிஃப் லைலா. கிதாபத்துல மஜ்மூத் மின் கஸஸி முஅzzமஹா தர்ஜமத் இலா மின் லகத்தில் ஃபஹலவியா. இந்த அலிஃப் லைலா புக்ஸ் வந்து பிரெஞ்சுல இருந்த ஃபஹலவியால இருந்து தான் அரபிக் மாத்துனாங்க. ததுரு ஹவுலல் மலிக்க ஷஹரியார் ஜவுதத்து ஷஹர்சாத். ஷஹரியார் அப்புறம் அலிஃப் லைலா கதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் முன்னாடி வந்தது. அந்த கதைகள் வந்து மன்னர் ஷஹரியார் அவருடைய மனைவி ஷஹர்ஜாத் இவங்கள பத்தின கதை தான் அது. பாதுல் கசூல் அரபியா அல்ல ஹாரூன் ரஷீத். இன்னும் சில கதைகள் ஹாரூன் ரஷீத் பத்தினது இருக்கு. வசீர் ஜாஃபர் பர்மகி பத்தினது இருக்கு. ஷாயர் அபிநவாஸ். ஸோ ஹாரூன் ரஷீது அவருடைய வசீர் பர்மக்கி அவருடைய ஷாயர் அபிநவாஸ் பத்தின சில கதைகள் இருக்கு. அலிஃப் லைலாவோட கதைகள் பொதுவா என்ன கதை அப்படின்னா, ஷஹரியார் அப்படிங்கிறவரு மன்னரா இருந்தாரு. அவருடைய பழக்கம் பாரம்பரியத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை திருமணம் செய்வாரு. அவங்க கிட்ட கதை சொல்லுவாரு. கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை வந்து கொன்றுவார். அப்படிதான் இருந்தது. வரிசையா இந்த மாதிரி பெண்களை கல்யாணம் முடிப்பாரு, கதை கேட்பாரு, கொன்றுவார். கல்யாணம் முடிப்பாரு, கதை கேட்பாரு, கொன்றுவார். அப்படிதான் இருந்தது. அவருடைய மினிஸ்டர் அந்த பேர் மினிஸ்டர் பேர் மறந்துட்டேன். அவருடைய மினிஸ்டருடைய ஒரு மகன் தான் ஷஹர்ஜாத். அந்தம்மா என்ன சொல்லும், நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், உனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோடனே திருமணம் செஞ்சு வைப்பாங்க. இந்த அம்மா கரெக்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லும். ஆனா அந்த கதையோட முடிவை அன்னைக்கு நைட்டு சொல்லாது, நாளைக்கு சொல்றேன் அப்படின்றோம். மறுநாள் கதை சொல்லும்போது கதையை இந்த மாதிரி சொல்லும், அதுக்கு முடிவு சொல்ல கதை முடிவு சொல்லாமே சில காலங்கள் இழுத்தாங்க அப்படின்றது வந்துச்சு. அந்த கதைகள் தான் அலிஃப் லைலா அப்படிங்கிறது ஒரு கூற்று இருக்கு. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ரிலீஜியன் எழுதியிருக்கேன். அலிஃப் லைலாவோட பழைய பேர் என்னன்னா அஸ்மருல் லயாலி லில் அரப் நிம்மாயத் அல்லம்மல் ஃபகாஹத்து யூரிசுல் இத்தரம். இது எப்போ ரீசெண்டா இந்த எக்ஸாம்லயே அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயே பார்த்துருந்தேன். அஸ்மர் லயாலி லில் அரப் நிம்மாயத் அல்லம்மல் ஃபகாஹத்து யூரிசுல் இத்தரம். ஸோ அலிஃப் லைலா வந்து அவுருபியா பக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது அஹ்தி ரஷீதுடைய காலத்துல. அலிஃப் லைலா முஅல்லஃபத்துல் குத்தாப் 1916 வாழ்ந்த அலிஃப் லைலாவுடைய ரைட்டர்ஸ் வந்து ஒரு ஆள் இவர் தான் அப்படின்னு ஒரு ஆள் மட்டும் கிடையாது. பல் மஜ்மூத்து மினல் முஅல்லிஃபின். ஸோ பல பேர் மொத்தமாக சேர்த்து ஒன்று சேர்த்தது தான் அந்த அலிஃப் லைலா. கலீலா திக்னாக் ஒரு நோட் அசதன் ஹோ மலிக்குல் காதிமும் சௌரி ஷோ. ஒரு கதையில வருது, சிங்கம் வந்து கிங்கா இருக்கும், அவருடைய மினிஸ்டரா ஐ மீன் சர்வெண்டா காலமாட்டு இருக்கும். அந்த காலமாட பேர் ஷுர்பா அப்படின்னு கதையில வரும். ஓகே, அடுத்து மக்காமாத் முன்னாடி இது படிச்சோம் இல்லையா? மக்காமாத் இங்க பாருங்க, கதை ஸ்டோரிஸ் கதை வருது பாருங்க. இக்காயத்தும் கசீரத்தும் முதஃபாத்தல் இல் ஹஜம் ஜமாத் பைன் நஸ்ரி வஷா. கதைகள் தான் நஸ்ருக்கும்
கவிதைக்கும் ப்ரோஸுக்கும் படிச்சு நடுவில் துவக்கப்படுறது. எழுத்துஃபியா முஅல்லிஃபு பி சனத்தில் அரபியா. ஸோ சரி, இதுல எழுதுவாங்க தமுதாலா சஜி வல் பதியா. சஜி பதியெல்லாம் பதியெல்லாம் வச்சு எழுதுவாங்க. பலாகலா வரும். எது பதிவு ஜமான் ஹமதானி அவ்வளவு மன் கத்தப ஹாதல் ஃபன். ஸோ மகாமத்துல ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சது யாருன்னா பதிவு ஜமான் ஹமதானி தான். முன்னாடியே வச்சு இந்த ஃபன்னை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இஷ்டஹரா அல் ஹரீரி பி கிதாபத்தின் முல்லக்கத். அதுக்கப்புறம் ஹரீரி இதுல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார். இவங்க 2 பேர் அல்லாம பதிவு ஜமான் ஹமதானி, ஹரீரி தான் நமக்கு சிலபஸ்ல உள்ளவங்க. இது இல்லாம மக்காமத்தை வேற யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா மக்காமத் ஜமஹ்ஷரி, முகமது இப்னு அவங்களோட பேர் முழு பேர், மக்காமத் சுயூத்தி, மக்காமத் சர்கிஸ்தி, மக்காமத் மசிஹி, மக்காமத் அஹமது இப்னு ஆலம் அர்-ராஜி, மக்காமத் ஜீனியா இப்னு சக்கீல் அல் ஜஸ்ரி, மஜ்முல் பஹரைன், இதெல்லாம் மக்காமத். ஸோ மக்காமத்துல இன்னொரு ஆளு தான் இப்னு துரைத். இப்னு துரைத் அப்படிங்கிறவர் ஒரு தமிழ் சரிங்க எல்லாரும் வச்சுட்டாங்க. ஸோ புரியுதா? அடுத்து பதிவு ஜமான் ஹமதாவுடைய மக்காமாத், இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மக்காமாத்துல இருந்து வரிசையா ரீசெண்டா கேள்வி வந்துச்சு. ஒரு ஒரு மக்காமாத் இவரோடது மட்டுமே 51 53 சொல்றாங்களே. பதிவு ஜமான் ஹமதானியோடது ஹரீரியோடது 50 இருக்கு. ஸோ இது இந்த இதுலதான் நடுவில் ஒரு பேரை கொடுத்து அது யாருடைய மக்காமாத்துன்னு கேட்பாங்க. பார்த்துக்கங்க, இல்ல சங்க மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்து ஹரீரி அண்ட் பதி போத் மக்காமாத் எழுதியிருக்கேன். மக்காமாத் ஹுல்வானியாங்கிற பேரை 2 பேருமே எழுதியிருக்காங்க. நாசிர் யாசிச்சியும் மக்காமாத்துல வர்றாரு. அடுத்து மக்காமாத்து ஹரீரியோடது ஜபீதியா ஹுல்வானியா. போல்டுல இருக்கிறதெல்லாம் முக்கியமானதுன்னு அர்த்தம். சிலது அவங்களே கிதாபுல போல்டு பண்ணிருப்பாங்க. சினானியா, ஹுல்வானியா, ஜபீதியா. குறைஞ்சபட்சம் போல்டு எல்லாமே பார்க்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ஹமதானியோடதுல ஹரீரியா, அஹ்வாஸ், அப்புறம் முகரியா, அப்புறம் ஹுல்வானியா. இதோட யூனிட் 2 இதுதான். அடுத்து இந்த கிதாபுல தாரிக் இப்னு ஜியாத் பார்த்தோம். அப்புறம் குத்துபால் அபோஸ் டோரியா இருக்கட்டும். ஓகே, அப்துல் ஹமீத் அல் காத்திப். அப்துல் ஹமீத் அல் காத்திப் அப்படிங்கிறது ஓகே, சொல்லணும். ஓகே, நஷா அபுல் காலிப் அப்துல் ஹமீத் காத்திப் ஷாம்ல பிறந்தாரு. மீன் சிலர் அரபி அரபியோடைய டேரக்ட் அரபி கிடையாது. முஸ்லிபா இல்லா பனியா அமீர் அல் ஃபாரிசி ரசல் இவருடைய நேட்டிவ் வந்து பெர்ஷியன் தான். கானமின் அஹ்லில் அம்பார் தக்கூஃபில் ஈராக்ல அம்பார் ஊர்வாசியில இருக்கிறார். ஒகான யாரிஃபு ஜத்து சாத் மௌலா அலா இப்னு வஹப் அல் ஆமிரி பி அப்துல் ஹமீத் அல் அக்பர். ஸோ இவருடைய தாத்தா வந்து சாது யாருன்னா மௌலா அதாவது அலா இப்னு வஹபுடைய மௌலா இவர். ஆக்சுவலா இந்த மௌலான்னு போட்டிருக்கிறதுல 2 அர்த்தம் வரும். மௌலாக்கு எஜமானர்னு அடிமை இருக்கு, அடிமைன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க வந்து அதிகமான கருத்துல அடிமையான அர்த்தத்துல தான் வரும். ஆனா எஜமானரும் அதிகமா யூஸ் பண்றாங்க. கரெக்டா ஜாகத் அப்துல் ஹமீத் அக்பர். அப்துல் ஹமீத் ஆமீதி அப்துல் ஹமீத் அக்பர்னு சொல்றவரு இவர் தான். அக்பர் தமீசாத்துலாகும் அப்துல் ஹமீத் அல் அஸ்கர். அப்துல் ஹமீத் அக்பர் இருக்காரு. இவர் அப்துல் ஹமீத் அக்பர் அவங்க தாத்தா. இவரது அஸ்கரா அல்லது கானா காத்திபா அலி சுலைமான் இப்னு அப்துல் மலிக். 2 பேருமே சுலைமானி அப்துல் மலிக் ரைட்டரா இருந்திருக்கிறாங்க, அக்பரும் அஸ்கரும். கீழே மௌலித் அப்துல் ஹமீத் இப்னு அஹ்லியா இதெல்லாம் போச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு அக்பர் அஸ்கர் பத்தி இதுல கேட்டதில்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்க, கேள்வி வரல, கொஞ்சம் வராதுன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்க. கீழே மௌலித் அப்துல் ஹமீத் இப்னு யஹ்யா கானபில் மதீனத்து அன்பார் நகரி ஃபுராத்ல தான் அன்பார்ல பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இக்காவுக்கு வர்றாரு. அப்புறம் ஷாம்ல தான் வளர்றாரு. இவர் அரபி கிடையாது, இவர் ஆக்சுவலா ஃபாரிசி, ஆராமி, 2மே சொல்லலாம். சகஃபல் கிதாபத்தல் அலா கத்னிஹி கத்துன்னா மச்சினனோ அவரு மனைவிட்ட சகோதரர்கிட்ட தான் எழுத்த இது பண்ணி கத்துக்கிறாரு. சாலிம் மௌலா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். ஹிஷாம் அப்துல் மலிக்கோடைய மௌலா. அப்ப இங்க ஹிஷாம் அப்துல் மலிக் கலீஃபா கண்டிப்பா அடிமையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இவர் தான் சாலிம் தான் அடிமையா இருக்கான். மேபி அங்கேயே அந்த அடிமை அர்த்தத்திலே வந்திருக்கலாம். கத்துன்னா அவர் மச்சனை கிட்ட தான் என்ன கத்துக்கிறாரு, சாலிம் கிட்ட தான் எழுதுறது இது பண்ணிக்கிறார். அவ்வளவு மனாஷா உஸ்லூப் ரசாயில் கதவில் இறக்கி. ஸோ ஃபர்ஸ்ட்
அதுக்குள்ள அரபில ரசாயில் அப்படிங்கிற கொண்டு வந்தவர் தான் கான ரயீசுல் மதரஸில் ஃபன்னிய்யா ஃபி கிதாப் அல் அரபிய்யா வல் லக்காப் பில் காத்திப். ஸோ மதரசா அல் ஃபன்னியாவுடைய என்னவா இருந்தாரு, ஹெட்டா இருந்தாரு கிதாபத்துல. ஃபன்னியான்னா இதுல இந்த ஃபன் ஆரம்பிச்சதுல, அதனாலே இவருக்கு பேரு காத்திப்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மன் அப்துல் ஹமீத் அல் காத்திப்னு சொல்றாங்கல்ல, அந்த காத்திப்ங்கிறது நிக்னே இது, லகப் அது. அவ்வளவு மன் அத்தால ரசாயில வஸ்தாமல் முன்னாடி வந்தது இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு, ரசாயில்ல பெருசா எழுத ஆரம்பிச்சாரு. தஹ்மீத் அது ஹமீத் ஹம்து சனாலாம் போட்டு எழுதுறவர் இவர் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பொதுவாவே ஒரு ஃபன்னை ஸ்டார்டிங்ல பண்ணும்போது, சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க தான் முதல்ல பண்ண மாதிரி ஆயிரும். ஆஹ் அதான் இயற்கையுமே கூட. அதே மாதிரி இப்போ அம்மாபாதுன்னு ஃபர்ஸ்ட் தன்னுடைய பேச்சுல சொன்னது யாரு? அம்மாபாத் அப்படிங்கிறது குத்துபால் அரபில அதிகமா பேசுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு? யோசிக்கிறீங்க எல்லாரும். ஹிஸ்ஸிபுன் சாதா. உமர் அலிலா நம்ம ஹிஸ்ஸிபுன் சாதா லயாலி அவர் தான் ஃபர்ஸ்ட். குத்துபா ஜாஹிலியா அவர் தான் முதல்ல யூஸ் பண்றாரு. அதே மாதிரி தஹ்மீதாத் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல போடுறது இவர் தான். அதனாலே அவங்க முதல்ல போட்ட மாதிரி ஆயிரும். ஓகே, லம்மா இன்தசரத் தாவத்துல் அப்பாசிய ஃபர்ர மா ஹலீஃபத்தி மர்வான். ஸோ அப்பாசியோட தாவத் ஹலீஃபாத் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கிறப்போ, மர்வானி முகமது கூட கூட சேர்ந்து ஃபர்ரன்னா ரன் அவே ஓடிடுவார் மிசருக்கு. ஸோ அவர் கூட சேர்ந்தே கொல்லப்படுவாரு அப்பாசியாக்கள் கையில. எப்பன்னா சூரத்துல் குராசனையில 132 ஹிஜ்ரி. மோஸ்ட்லி இந்த மாதிரி பழைய ஊர்கள்லாம் ஹிஜ்ரி தான் வரும். ஏதோ ஒரு ஊர் பார்த்து வச்சிருந்தேன், 1000க்கு முன்னாடி இருக்கும், 1100 சம்திங். மோஸ்ட்லி 1000க்கு வர்ற முன்னாடி எல்லாருமே ஹிஜ்ரி கேட்பாங்க. அதுக்கு பின்னாடி நார்மல் இயர் கேட்பாங்க. ஹிஜ்ரி கேட்கறது 1000க்கு முன்னாடி வரும். 1000 நான் சொல்றது இந்த கணக்குல, ஈசவி நார்மல் இயர் கணக்குல. இதுல 1000 வச்சீங்கன்னா அதுல 560 சம்திங் ஏதோ ஒரு இதுல வரும். ஏதோ இருக்கட்டும். அப்புறம் லஹோர் சத்திரந்திர ஒரு விஷாலா இருக்கு, எதுவும் இல்ல அக்சாதின் ஃபில் ஹாதிகி லாபா லிப்தியாத். ஸோ இந்த விளையாட்டின் பக்கம் அழைக்க கூட ரிசாலாவும் இருக்கு. அங்கா ரிசாலத்துல இல்லல் காத்திப். ரிசாலா இல்ல காத்திப் இவரோடது தான். கீழே பதத் கிதாபத்து பி அப்துல் ஹமீத் ஃபுத்திமத் இப்னி அமீத். சொன்னது யாரு? கிதாபத் அப்துல் ஹமீத்ல ஆரம்பிச்சு இப்னு அமீதோட முடிஞ்சிச்சுன்னு சொன்னது யாரு? இப்பதான் படிச்சோம். டக்குன்னு புக்கை பார்த்து சொல்லுங்க பாப்போம். இப்னு அமீதுல இருக்கும் பாருங்க, யார் பார்த்து சொல்லுவா? பார்த்து சொல்லுங்க யாராவது. தென் அடுத்து இது சொல்றாங்க. இப்னு அமீது ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, மக்கான் மீலாது இங்க போடலையா? சரி, இங்க பாருங்க, அப்துல் ஹமீது வந்து இறக்குறது 132ல. அதுக்கப்புறம் ரசாயில பிறகு எழுதுறதுக்கு வர்றதே 159ல தான். நல்ல கேப். அது ஜாஹில, அப்புறம் இப்னு அமீத், சாஹிப் நுபா, அப்புறம் காலிஃப் ஆலிம். ஓகேவா? சரி, இவர் இந்த மாதிரி இதுவும் போட்டிருப்பாரு இந்த புக்ல. இதுவும் ஈஸியா இருக்கு. பிறந்த வருஷம் ஒரு, இறந்த வருஷம் ஒரு, கரெக்டான பேரு. இது மிக முக்கியம், கவனித்துக் கொள்ளுங்கள். மதினா வருமே இப்னு அமீதுல. ஓகே. அப்புறம் கும்முல பிறந்து ரயில் அந்த சரி பார்ப்போம், வரிசையா பார்ப்போம். அடுத்து ஜாஹில். அபு உஸ்மான் அமர் இப்னு பஹர் இப்னு மஹ்பூப் ஒலித நஷர் தூக்கிய பசரால பிறந்தாரு, வளர்ந்தாரு. இறந்ததும் பசரா தான். ஜாஹில் வந்து ஜாஹில் பேரை வச்சு ஜுஹூல் ஐநேகி, கண்ணு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சம்திங், கண்ணோட ஜுஹூல்னா ஜாஹில்னு இருக்கு பேரு. மானாக ரோஸ் ஆயூன். அது பார்க்கலாம். ஓய்து ஜாஹில் அக்பர் காத்திப் லாஹரபில் அசரில் அப்பாசி. அப்பாசி காலத்துல வந்த ஒரு பெரிய ஒரு பிக் ரைட்டர், நல்ல ரைட்டர் யாருன்னா ஜாஹில் தான். உண்மையில ஜாஹிலோடது சரியா நிறைய கிதாபுகள் எழுதியிருப்பாரு. நீங்க அதிகமான கிதாபுகள் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இங்க இருந்தே நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். நல்ல ரைட்டருமே கூட. ஓஹோ, அபுல் ஆலமில் அரபி ஜமா பைனல் ஜித்தி வல் ஹசல். ஜித்துவல் ஹசல்னா என்ன? ஜத்துக்கும் ஹசலுக்கும் நடுவுல ஒன்று சேர்த்தவர் இவர் தான் சொல்லி படிச்சோம் இல்லையா? ஜத்துவல் ஹசல்னா என்ன? அது ஜத்துனா சீரியஸ்னஸ்க்கும் ஹியூமருக்கும் மத்தியில ஒன்று சேர்த்தது. ஒரு ஹதீஸ் ஒன்று வரும். ஆஹ் 3 விஷயம். ஜித்துஹுன்னா ஹஸ்லுன்,
ஹஸ்லுஹுன்ன அது ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹஸ்லுஹுன்ன ஜித்துன் 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயம் சீரியஸா சொன்னாலும் அது சீரியஸ் தான், விளையாட்டா சொன்னாலும் அது சீரியஸ் தான் அப்படின்னு சொல்லி நபி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹதீஸ் வரும், இந்த வார்த்தையே வரும். அதுல ஒண்ணுதான் தலாக் அப்படிம்பாங்க. அது விளையாட்டா சொன்னாலும் ஆயிரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த சீரியஸ் வந்து ஹியூமனுக்கு ஃபர்ஸ்டில் மத்தியில அது கம்பேர் ஒண்ணு சேர்த்தது யார் தான்? ஜாஹில் தான் அப்படிங்கிறாங்க. தஹ தஹ தஹர்ரஜ ஃபி இல்மில் கலாம் அது அபி இஸ்ஹாக் அன் நிதாம். சரி, இவருடைய உஸ்தாது யாரு? இல்முல் கலாம்ல இவருடைய உஸ்தாது அபு இஸ்ஹாக் அன் நிதாம் அஹதுல் முஅத்தஸிலா. இவரும் முஅத்தஸிலா தான். அபு இஸ்ஹாக் நிதாம் இவருடைய உஸ்தாத். உஸ்தாத் ஸ்டூடெண்ட்ல இவங்க எழுதணும். கீழே அன்னஹு கான யபியு அல் ஹுப்ஸ வ சமக பசிஹானி அஹது நஹீராத்தில் பஸ்ரா. ஸோ பஸ்ரா பக்கத்துல ஊர்கள்ல ஒரு ரொட்டியும் மீனையும் வித்துக்கிட்டு இருந்தவர் தான் யார்? ஜாகிர். ஹுபுஸ் வ சமக். கான பதிவு ஜமான் ஹமதானி மின் ஹுசூமிஹி. பதிவு ஹுசூமுக்கு 2 அர்த்தம் வரும். ஆப்பனண்ட். இன்னொன்னு வரும் சண்டை போடுறது. ஆமா, கரெக்ட் தானே. சண்டை போடுறதுனால இவர் தான். இவருடைய ஆப்பனண்ட் யாருன்னு கேட்டா, சண்டை போடுறது யாருன்னு கேட்டா ஹமதானி தான். பதிவு ஜமான் அல் ஹமதானி. அஹதா கிதாப ஹயவான் லில் வசீர் முகமது பின் அப்துல் மலிக் அல் மாரூஃப் இப்னு ஜையாத். ஸோ இவருடைய கிஃப்டட் புக்ஸும் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. கிஃப்டட் புக்ஸ் ஒரு 4-5 புக்ஸ் வரும், 5-6 கரெக்டா வரும். ஸோ அது இவருடைய ஃபர்ஸ்ட் கிதாபுல் ஹைவானுங்கிறது இவருடைய புக்கு. இவருடைய புக்கை வந்து யார் கிஃப்ட் பண்ணுவார்னா வசீர் முகமது பின் அப்துல் மலிக்கு கொடுப்பாரு. அவருடைய முகமது நபியோட பேர் இப்னு ஜையாத் அப்படிங்கிறது. பக்கத்து அஹதாகும் ஹம்சத் ஆலாஃபி திர்ஹமன். இவர் அந்த கிதாபை கொடுத்ததுக்காக வேண்டி இவர் முகமது பின் அப்துல் மலிக் வசீர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு பகரமா 5000 தீனார் கொடுப்பார். ஓகேவா? வல்லஃபல் கிதாப் அல் இமாலா தொகுத்திருக்காரு. கஷ்ஃபு அல் முசாஃபில் முத்தனப்பி இது அவருடைய புக்கு தான். கிதாப் அல் மக்சூர் அல் மக்சூத் அவருடைய புக்கு தான். சன்னஃப் லோகத்தில் மஜ்மா சம்மா முஹைத். ஓ, இவர் ஒரு டிக்ஷனரியும் கம்பைல் பண்ணியிருக்காரு, தஸ்மீ பண்ணிருக்காரு. அது பேர் அல் முஹைத். 7 பாப்ல இருக்கு. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஓகே. और रिसालत मंशूरा और कीमत तारीख கபீரத்தும் கீமத்துன் அரபியா. அடுத்து ரிசாத் மன்சூரியா வந்து ஒரு ஹிஸ்டரி ரீதியான ஒரு ரைட்டிங் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல பெரிய அதபியா கபீரா, நல்ல லிட்ரேச்சர் உள்ளது. ஒரு எல்லா புக்ஸுமே இது சொல்லுவாங்க, எல்லா புக்ஸும் அப்படிதான். ஒரு ரசாயிலுக்கு தாயிமன் தம்ததி பி தஹ்மீதாத் ஒரு தம்ஜீதாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் பிதுவா. அவருடைய எல்லா ரிசாலாக்களுமே தஹ்மீதாத்தோடையும் அப்புறம் நபியை புகழ்றதுல இருந்து ஆரம்பிக்கும் அல்லது துவால ஆரம்பிக்கும். எல்லா ரிசாக்களும் முக்கியமான பாயிண்ட் போன புக்ல இல்ல. ஆஹ் என்னன்னு பார்த்தேன். 125. அப்ப நீ இதை கவனிக்கும் போது தெரியுத பேஜ் நம்பரை. கரெக்ட். இது 125. நீ என்னடா வித்தியாசமா இது இது படிச்சுட்டுதான் இப்ப அப்படின்னு கேட்க வந்து இதை மாத்தணும்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருங்க வரேன். ஓகே, அதை நான் மாத்தி வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை மாத்திக்கிறேன். நம்ம கடைசியில கிதாபுல ஹைவான் கிஃப்ட் பண்ணாரு படிச்சோம் இல்லையா, 125. நல்ல வேளை நீங்க கிதாபை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கையில இருக்குல்ல, இல்லாட்டி அதுவும் கஷ்டம் தான். நீ வச்சுக்கமா எப்பவுமே. இப்ப கூட தெரியாது, ஏன்னா சில இதுல பேஜ் நம்பர் இல்லாட்டி கஷ்டம் தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு ஜாஹிலோடது. இந்த ஒரு பக்கத்தை மட்டும் நான் முன்னாடி மாத்தணும், நான் மாத்திக்கிறேன். ஓகே. இமாம் உதுபா ஃபி அஸ்ரில் அப்பாசி சானி. இமாம் உதுபா அஸ்ரில் அப்பாசி சானில அப்பாசியோடதுல அந்த காலங்கள் பிரிச்சு வச்சாங்க. நான் சொல்றேன்னு சொல்லிருந்தோம்ல, உமவி பீரியட் 109 என்ன பண்ணுறீங்க, 101. இந்த பேஜ் நம்ம பார்த்தா டக்குன்னு இருக்கிறது தான் இண்டெக்ஸ் யூஸ் ஆகும், அப்படி தேடக்கூடாது. ஓகே, உமவியாவுடைய பீரியட் வந்து 661 வந்து 750. ஓகே. ஆக்சுவலா பனி அப்பாஸோடைய பீரியட் வந்து 752 1258 வரைக்கும் ஒன்று. அப்புறம் 1261 இருந்து 15
71 1517 வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலா இது 3 பீரியடா பிரிக்கிறாங்க. ஏர்லி அப்பாசிட், மிடில், அப்புறம் லாஸ்ட். இப்ப ஏர்லி அப்பாசிட் பார்த்தா 750 எங்க உமவியாக்கள் காலத்துல இங்க முடியுது இல்ல 750 750ல இருந்து 816 வரைக்கும் அப்பாசிட் ஏர்லி. மிடில் வந்து 861ல இருந்து 936. இதைத்தான் இங்க அப்பாசிட் சாணின்னு சொல்றாங்க. அந்த வருஷத்துல வரும். இப்ப இது கரெக்டா மேட்ச் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா, அவர் வருஷம் அந்த அவர் பிறந்த வருஷத்தையும் இதே மேட்ச் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹிஜ்ரில இருக்கோ 159 to 250. இதை நைட்ல எழுதியிருக்காருன்னா ஒரு பிரச்சனை. 562 ஏதோ மைனஸ் பண்ணா இல்ல ஆட் பண்ணா ஹிஜ்ரில இருந்து மைனஸ் பண்ணா ஹிஜ்ரி, சாரி நார்மல்ல இருந்து மைனஸ் பண்ணா ஹிஜ்ரி கிடைக்கும் பாருங்க. அது பார்க்கணும். சரி, ஓகே. இது இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, சரியா? மிடில் வந்து 861ல இருந்து 96 வரைக்கும், லாஸ்ட் வந்து 936ல 1258. பட் அதுக்கப்புறமும் பனி அப்பாஸ் இருந்து அசுல் ஹதீஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. 126 1258ஓட இங்க முடியுது இல்லையா? 1261ல இருந்து 1517 வரைக்கும் இருந்திருக்கு. இதுலயே நோட்ஸ் நான் தேடி அங்கங்க நிறைய வெப்சைட்ல பார்த்து எழுதி வச்சேன். ஸ்டார்டடு அதுக்கப்புறம் மாடர்ன்ஸ் ஆரம்பிக்கிறது இங்கதான் 1500 தான் மாடர்ன் பீரியட் ஆரம்பிக்குது. ஓகே, இருக்கட்டும். அப்பாசி சானியில உள்ள ஒரு பெரிய இமாம்கள வர்றவர், அது மிடில் அப்பாஸ்ல. بطريقة في إنشاء كما كان ابن مقفى إماما في الأول. ஸோ அப்பாசித் அவ்வல்ல இப்னு மக்காஃபா எப்படி இமாமா இருந்தாரோ, அப்பாசித் சானியில இவர் ஒரு இமாம். அஹும் மின் ஃபுதலாயில் முஅத்தஸிலா. முஅத்தஸிலா அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, அது ஒரு குரூப். ஷியா ஒரு குரூப்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ரிலிஜியன்ல? மஜூசி, இந்த மஜூசி கூட இதுலயே வந்துருவாங்க வேற, அவங்க நம்ம இதுல வரமாட்டாங்க. ஷியா அது மாதிரியே, ஷியா மாதிரியே முஸ்லீம்ல இருப்பாங்க. அது மாதிரி முஅத்தஸிலாவும் முஸ்லீம்ல இருந்து இன்னொரு குரூப்பா இருப்பாங்க. ஷியாவும் கரெக்டா அந்த முஸ்லீமோட இது கீழே வரமாட்டாங்க, இவங்களும் வரமாட்டாங்க. ஜாஹிர் வல்லாஹு மதாஹிபில் வராவுல் ஹாசா, அவங்களுக்கு சில மதுகபுகள் இருந்துச்சு, அவங்களுக்கு தனி சிந்தனைகள் இருந்தது. வலம் எத்தஸவ்வஜ், இவரும் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. இதுக்கு முன்னாடி திருமணம் முடிக்காத இன்னொரு ஆள் யாரு? மேரேஜ் பண்ண அன்மேரிடா இருந்தது யாரு? இவர் ஜாஹில் அன்மேரிட். இன்னொருத்தர் இதுக்கு முன்னாடி படிச்சோமே, யார படிச்சோம்? அபுல் அலாம் வாரி ஹர்ரம சிவாஜ் அலைஹின்னு படிச்சோம். ஞாபகம் இல்லையா? அவர் கல்லறையில என்ன எழுத சொன்னாரு? ஹாதா அபி ஜனைத்து அலைய வமா ஜனைத்து அல அஹதின். என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு திரும்ப பாடம் நடத்தணும் போலயே, எல்லாம் புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்களா இல்ல இருக்கிறீங்களா லைன்ல? எல்லாம் அப்படின்னு அது ஞாபகம் இருக்கா? ஹாஜரா என்ன நீங்க லைன்லயே இல்லையே? ஈவினிங் ஸ்நாக்ஸ் டே, ஸ்நாக்ஸ் டே தேடிட்டு இருக்கீங்க. ஓகே. எங்க காணோம்? ஓகே, இவர் திருமணம் செய்யல. வளமை சொல்ற குழந்தைங்க வலாக்கினும் குழந்தைங்களும் கிடையாது. வலாக்கின் லா எத்தகிது ஜாரியா பாத ஒஹ்ரா. சரி, பட் அடிமைகள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. போன நோட்ஸ்ல அது சொல்லல, பட் இந்த நோட்ஸ்ல சொல்றாங்க. உசிபபின் ஃபாலிஜ். ஃபாலிஜ் நான் என்ன சொன்னேன்? ஃபாலிஜ் யாரு? ஃபேர்லெஸ் வாதம் வருது. இன்னொரு ஆளுக்கு ஃபேர்லெஸ் ஆகும். இப்னு அப்துல் ரப்பின்னு நினைக்கிறேன். கரெக்டா சமீரா? ஃபாலிஜ் யாரு? இன்னொரு ஆளு. சமீரா இவ்வளவு நேரம் இருந்துச்சு, அப்புறம் ஆளை காணோம். ஓகே, ஃபாலிஜ் வந்து இன்னொரு ஆளுக்கு வரும், நம்ம அங்க பார்ப்போம். நிஸ்பி மா யுகாரிபு ஃபி 75 75 வயசுல தான் அவருக்கு ஃபாலிஜ் ஆனாரு. வல்லஃப கிதாபுல் ஹைவான். நான் எல்லாரும் அசர் தொழுதாச்சா இல்ல போகணுமா? போகணும்னா சொல்லிட்டு போங்க. இது நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கணும். சரி, கொஞ்சம் இருக்கைகளோட முடிச்சிடலாமேன்னு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். தொழுது தான் வந்திருப்பீங்க, அப்படிதான் வர சொன்னேன். டைம் போறதுன்னா நீங்க போலாம். அசர் தொழுக போறோம். ولا يتزوج. اوكي طبعا 75 வயசுல பேரலிசிஸ் ஆச்சு. وقد ألف كتاب الحيوان الذي قدمه لابن الزيات المتوفى. இப்னு சையத் யாரு? இப்பதான் பார்த்தா. பேர் என்ன என்ன இப்னு அப்துல் மலிக்கு. அவர் கிதாப் இது கொடுப்பாரு, முகமது பின் அப்துல் மலிக்.
அவருக்கு பேர் தான் இப்னு ஜையாத் அப்படிங்கிறாரு. இப்னு ஜையாத் முத்தவஃபா தாருல் ஹைவான கொடுப்பார். 223 யாரு இப்னு ஜையாத் இவ்வளவு நமக்கு அதிகமா தேவையில்ல. வஹ்வ மஃப்லூஜ் அது நடக்கும் போதே ஒரு மஃப்லூஜா தான் இருந்தார். பாரிஸ்ல தான் இருந்தாருங்கிறாங்க. வக்கீல் அன்ஹு ومن المؤكد أن الأربعة لم تعرف كاتبا فرسا نفسه من أصله والأصول التالية இது சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு காத்திப யார் பார்க்கல இவரை மாதிரி ஃபர்ல நப்சஹால் உசுரி உசுரி தாலியா கமா அரப்த ஃபிஜாது ஜாயில் இருக்க மாதிரி தனக்குத்தானே அந்த ரைட்டிங் சம்திங் எழுதுற இதுல படிச்சோம்ல அந்த மாதிரி ஒரு ஆளு இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் இவருக்கு தான் சொல்றாங்க. மினல் முஅக்கத் உறுதியான விஷயம் அன்னல் அரபியத்தை லம் தாரிஃப் காத்திபன் ஃபர்ல நப்சஹால் உசுரி கமா அரப்த ஃபிஜாது கால ஜாஹில் என்ன சொல்றாரு இன்னமல் உமமுல் மதுக்கூரின ஃபி ஜமீஇன் நாசி அர்பா. ஜாகில் சொல்றாரு மக்கள் மொத்தம் 94 இருக்கிறாங்க. ஒரு அரபு ஒரு ஃபரஸ் ஒரு ஹிந்து ஒரு ரோம். அரபியர்கள் பாரிசுகள் இந்தியர்கள் அப்புறம் ரோமிகள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் புதுசு நான் போனதுல ஓகே. இப்போ அப்ப இது இன்னொன்னு என்ன சொல்றாரு குத்திபா ஜாகில் தொல்லின் ஜாகிலோட புக்ஸ் எல்லாம் குத்துப் ஜாகில் எல்லாமே ஃபர்ஸ்ட் அறிவை தான் சொல்லும் அப்புறம் தான் அதப சொல்லும். நல்ல ஸ்டேட்மெண்ட். அப்புறம் மொல்லாஃபத் அல் மஷ்ஹூரா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. இதோட இது முடிச்சுக்கலாம். அப்புறம் யார் யார் லைன்ல இருக்கிறீங்க? திரும்பி வருவாங்க தெரியுங்களா? ஒரு சில பேர் இல்ல.